உறவுகளுக்கு அன்பான வணக்கம். தற்காலத்திலே நவீனமயமாக்கப்பட்ட இயந்திரங்கள் போல நாங்கள் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கும் போது எங்களுடைய கல்வியிலும் பல தொழில்நுட்பங்கள் புகுத்தப்பட வேண்டும். அந்த கல்வி சார்ந்த விடயங்களில் தொழில்நுட்ப முயற்சிகளால் மாணவர்களினுடைய பெறுபேறுகள் அதிகரிக்க வேண்டும், மாணவர்களினுடைய தேடல் அதிகரிக்க வேண்டும். இப்படியான முயற்சிகள் எல்லாம் அண்மை காலமாக இலங்கையின் பல பாகங்களிலே மட்டு அம்பாறை விஞ்ஞான ஒன்றியம் செய்து வருகிறது. அந்த நிகழ்வினுடைய இரண்டாவது ஒரு வகுப்பறை திறப்பு விழா மிகச்சிறப்பான முறையில் இன்றைய தினம் நடந்திருந்தது. திறன் வகுப்பறை திறப்பு விழாவாக கிராமப்புற மாணவ செல்வங்களுக்கும் தொழில்நுட்ப சாதனங்களினூடாக கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் நோக்கிலே விஞ்ஞான ஒன்றியம் மட்டு அம்பாறை அமைப்பினுடைய ஏற்பாட்டிலே இரண்டாவது திறன் வகுப்பறை திறப்பு விழா பாலமுனை பாலமுருகன் வித்தியாலயத்தினுடைய அதிபர் திரு என் புவீந்திரன் அவர்களினுடைய தலைமையில் இடம்பெற்றிருந்தது. அமரர் திரு கானா தேவா அவர்களினுடைய நினைவாக அவரது குடும்பத்தினர் அமெரிக்காவிலே இருந்து அவர்களால் முடிந்த முழுமையான நிதியுதவியை வழங்கி மனிதநேயம் அமைப்பின் ஒருங்கிணைப்பிலே விஞ்ஞான ஒன்றியம் மட்டு அம்பாறை அமைப்பினுடைய நெறிப்படுத்தலிலே இந்த விடயங்கள் அத்தனையும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்விலே பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளராக இருக்கக்கூடிய திரு சி ஸ்ரீதரன் அவர்களும் விஞ்ஞான ஒன்றியத்தினுடைய மட்டு அம்பாறை அமைப்பினுடைய ஸ்தாபகர் மற்றும் இணைப்பாளர் வானா ஜதுர்ஷன், அதே போல விஞ்ஞான ஒன்றியம் மட்டு அம்பாறை அமைப்பினுடைய தலைவர் தீனா கோபிநாத், பொருளாளர் நானா லோகிதன், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் திருமதி இன்பராஜா, பாடசாலையினுடைய பிரதி அதிபர், ஆசிரியர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், அதைவிட விஞ்ஞான ஒன்றிய அமைப்பினுடைய உறுப்பினர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என்று சொல்லி பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். மனிதநேய அமைப்பினுடைய இச்சேவையை பாராட்டி பாடசாலை சமூகத்தினால் வானா ஜதுர்ஷன் அவர்களுக்கும் விஞ்ஞான ஒன்றியம் மட்டு அம்பாறை அமைப்பினுடைய சேவையை பாராட்டி திரு கோபிநாத் அவர்களுக்கும் பிரதம அதிதி திரு சி ஸ்ரீதரன் அவர்களினுடைய கரங்களால் நினைவு சின்னங்களும் இந்த இடத்திலே வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. மட்டு அம்பாறை விஞ்ஞான ஒன்றியத்தினுடைய ஸ்தாபகர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம், விஞ்ஞான ரீதியாக விஞ்ஞான கணித அறிவு மிக்க சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். அந்த முயற்சியிலே பலரும் கை கொடுத்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நாங்கள் திருவானூர் என்கின்ற 15ஆம் கிராமத்தை மையமாக கொண்டு இயங்கினோம். அதன் பின்னர் நாவதன்மொழி பிரதேசத்தை மையமாக கொண்டு இயங்கினோம். இப்போது திருக்கோவில் முதல் திக்கோடை வரையிலான மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தினுடைய முழுமையான பின்தங்கிய பிரதேசங்களுக்கும் எங்களுடைய சேவை பறந்திருக்கிறது. அதற்கு காரணம் நிதியுதவி தரக்கூடிய அன்பான அனுசரணையாளர்கள் மனமு வந்து தரக்கூடிய அந்த ஒவ்வொரு துளி நிதியும் மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக சென்று கொண்டிருக்கிறது என்பதை அந்த இடத்திலே சுட்டிக்காட்டி, எதிர்காலத்தில் இங்கு கற்கக்கூடிய மாணவர்களும் தொழில்நுட்ப அறிவு மிகுந்தவர்களாக கணித விஞ்ஞான பாடங்களிலே சித்தி பெற்று மிக முக்கியமான அடைவு மட்டங்களை பெற்று எதிர்காலத்திலே எங்களுடைய அமைப்பிலே உறுப்பினர்களாக இணைந்து இன்னும் சேவையாற்ற முன்வர வேண்டும் என்ற அழைப்பையும் எடுத்திருந்தார். அதேபோல் அதிபர் அவர்கள் பேசுகின்ற போது சொன்ன விஷயம் கூட, இந்த பாடசாலைக்காக மட்டு அம்பாறை விஞ்ஞான ஒன்றியம் பல சேவைகளை ஆற்றியிருக்கிறது. கொரோனா காலத்திலே நிகழ்நிலை மூலமான வகுப்புகளுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தது. அதேபோல செயலட்டைகள், செயலமர்கள் என்று சொல்லி பல விடயங்களில் உதவி செய்து இருக்கிறார்கள். அதே போன்று திறன் வகுப்பறையை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து அதற்கான நிதியுதவிகளை பெற்றுத்தந்து முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியதற்காக அவர்களுக்கு நன்றி சொல்வதாக சொல்லியிருந்தார். அதேபோல இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து கொண்ட வலய கல்வி பணிப்பாளர் சொன்ன விஷயம், இந்த அமைப்பை நான் பாராட்டுகிறேன். முழுமையாக இந்த பகுதி மக்களினுடைய, அதுவும் மாணவர்களினுடைய தேவை உணர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த சேவை என்பது அளப்பெரியது. இந்த படுவான்கரை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய பாடசாலைகளுக்கான குறைபாடுகள், தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆசிரியர் பற்றாக்குறைகள், வளப்பற்றாக்குறைகள் இருக்கிறது. அவற்றோடு இணைந்ததாக கணிதம் மற்றும் விஞ்ஞான பாடங்களுக்கான ஆசிரியர் தட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் அந்த பாடசாலைகளிலே இந்த இரண்டு பாடங்களையும் ஒரே நேரத்தில் கற்பிப்பதற்கான இப்படியான திறன் வகுப்பறைகளை எல்லா பாடசாலைகளுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற போது அந்த பாடசாலைகளில் இருந்து ஒரே நேரத்தில் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை நாங்கள் வலய கல்வி அலுவலகத்தினூடாக ஆசிரியரை பணிக்கமர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்ற வேண்டுதலையும் விடுத்திருந்தார். இதற்கு மட்டு அம்பாறை விஞ்ஞான ஒன்றியம் முழுமையான முயற்சியை எடுக்க வேண்டும், அதற்காக நானும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த திறன் வகுப்பறை சிறந்த முறையிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே சிறப்பான முறையில் அதனை மாணவர்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை தரமும் கல்வி தரமும் உயர வேண்டும் என்று சொல்லி நாங்களும் எதிர்பார்க்கிறோம்.